ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோஸ்க்கு எப்படி டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக ரைட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோஸ்க்கு எதுக்காக டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத ரைட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம வீடியோவில் என்ன சொல்ல வரமோ அதை நம்ம டெக்ஸ்ட் மூலிமா வியூவர்ஸ்க்கு கன்வே பண்ணுறதுக்கு தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில நம்ம அப்ளிகேஷன்ஸோட லிங்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரிலேட்டடான வீடியோவோட லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஃபேர் யூஸ் பாலிசி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க்ளைமர், ஹேஷ்டேக் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறதில் மேக்ஸிமம் யூடியூப் பிகினர் பண்ணக்கூடிய தவறுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஒழுங்காக ரைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு வீடியோவில் நம்ம அந்த வீடியோக்கு ரிலேட்டடான வீடியோஸ் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். ஓகேங்களா? தேவையில்லாமல் எல்லா வீடியோஸுமே நம்ம கொடுத்து வச்சோம் அப்படின்னா எல்லா வீடியோஸுமே வியூவர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த வீடியோக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தாலோ அந்த வீடியோவோட லிங்க் அப்படிங்கிறத கொடுங்க டிஸ்கிரிப்ஷனில். ஓகேங்களா? தேவையில்லாத வீடியோஸோட லிங்க்ஸ் அப்படிங்கிறத கொடுக்காதீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டேக் அப்படின்ட்டு போட்டு நிறைய டேக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டேக்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணக்கூடாது. ஹேஷ்டேக் அப்படிங்கிறத ஆட் பண்ணு. ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இந்த மாதிரி வெறும் டேக் அப்படின்ட்டு போட்டு நிறைய டேக்ஸ் அப்படிங்கிறத கமா கொடுத்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. ஓகேங்களா? நீங்கள் ஹேஷ்டேக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ எப்படி ப்ராப்பராக டிஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோமோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத கொடுக்கலாம். நீங்கள் ஷார்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதில் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் தமிழில் ரைட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா முக்கியமான வார்த்தைகளை மட்டும் இங்கிலீஷில் ரைட் பண்ணுங்கள். மீதி எல்லாமே தமிழ்லேயே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய சோஷியல் மீடியாஸோடைய அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மெயில் ஐடியில் நம்மளுடைய சேனலுக்கான மெயில் ஐடி அப்படிங்கிறத யாருமே கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது தெரியாமல் ஒரு சிலர் அப்படிங்கிறவங்க மெயில் ஐடி அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க, அவங்களுடைய சேனலுக்கான மெயில் ஐடி அப்படிங்கிறத. ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைபர் கூட நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஐடி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி வச்சு அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து மூணாவதாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு அப்ளிகேஷனை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கிறப்ப அந்த அப்ளிகேஷனுடைய டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி பேசியிருந்தாலோ அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கான டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நான் காப்பிரைட் பற்றி பேசியிருக்கேன் அப்படின்றப்ப அந்த காப்பிரைட்டை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எதுலேருந்து கலெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த சைட்டுக்கான லிங்க் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சைட்டில் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாலாவதாக எதை பற்றி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வீடியோக்கு ரிலேட்டடான ஆல்ரெடி ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அஞ்சாவதாக ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஹேஷ்டேக் அப்படிங்கிறது. ஹேஷ்டேக் ரெண்டு விதமாக ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சேனலுக்கான ஹேஷ்டேக் அப்படிங்கிறத ஆட் பண்ணும். அடுத்து அந்த வீடியோக்கான ஹேஷ்டேக் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய அந்த வீடியோவில் சேனலோடைய அபவுட் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து கடைசியாக டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறத ஆட் பண்ணும். நீங்கள் உங்களுடைய வீடியோஸில் டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ரைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ சொன்ன அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எதுவுமே ரைட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஹேஷ்டேக் அப்படிங்கிறதையும் வீடியோவில் என்ன சொல்ல வரீங்களோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 4-5 லைனில் ரைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது மூலிமா எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.